மனிதனுடைய வாழ்க்கையே நம்பிக்கையில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் யாரை நம்ப வேண்டும், எதை நம்ப வேண்டும், எந்த நம்பிக்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது முக்கியம். குருநாதர் நமக்கு எண்ணிலடங்காத அருள் உணர்வுகளை பதிவு செய்து அந்த சக்திகளை வளர்க்க வேண்டும் என்று உயர்ந்த ஆற்றல்களையும் நமக்கு கொடுக்கின்றார்கள். ஆனாலும் நாம் இந்த மனித வாழ்க்கையினுடைய ஈர்ப்பிலே உடல் பற்று கொண்டு சாமியைத்தான் நான் நம்பி வந்தேன், சாமியை நம்பித்தான் நான் தியானம் செய்தேன், எனக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்றால் உங்களை நீங்கள் நம்பவில்லை என்றுதான் பொருள் என்று குருநாதர் சொல்லுகின்றார். என்னால் மனிதனான பின் பிறவியில்லாத நிலை அடைதல் வேண்டும், அதுதான் முழுமை பெற்ற நிலை. அதை விடுத்துவிட்டு சாமியை சந்தித்தேன், தொழில் நன்றாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணினால் தொழில் நடத்துவது நம் கையில் தான் இருக்கின்றது. என்றால் அதற்குண்டான மன வலிமை பெற வேண்டும், மனபலம் பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெற வேண்டும். கடலிலே ஒரு படகிலே செல்லுகிறோம் என்றால் அதில் எத்தனையோ அலைகள் வந்து மோதத்தான் செய்யும். அந்த அலைகள் இருந்து தப்புவதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை துடுப்பாக உங்களுக்கு கொடுக்கின்றோம். மனிதனுடைய பிறவி இனி இன்னொரு பிறவி இல்லை என்ற நிலையை அடைவதற்குண்டான முயற்சியாக இருத்தல் வேண்டும். பாச அலை வருகின்றது, வெறுப்பு அலை வருகின்றது, வேதனை அலை வருகின்றது, சங்கட அலை வருகின்றது. இப்படி பூமியிலே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அலைகள் வந்து நம்மீது மோதிக்கொண்டுதான் இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும் அல்லவா? நம்முடைய எல்லை எது? அந்த துருவ நட்சத்திரம்தான் நம்முடைய எல்லை என்பதை வகுத்து கொண்டு மன உறுதி கொண்டு அவருடைய ஈர்ப்போட்டத்திற்கு நாம் செல்ல முயற்சி செய்தால் அந்த உணர்வு நம்மை பிறவியில்லா நிலை அடைய செய்யும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் எந்த அடிப்படையில் எண்ண வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் என்று குரு சொல்கின்றார். எல்லோருக்கும் தான் உபதேசத்தை கொடுக்கின்றோம். இருந்தாலும் சாமி சொன்னார், நான் தியானம் தான் செய்கின்றேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருகின்றது, தியானத்தை செய்து கொண்டே இருக்கின்றேன், எனக்கு ஏன் நோய் வருகின்றது. அதை துடுப்பை கையிலே கொடுத்த பின் கடலிலே எல்லையை நோக்கி அதை பயன்படுத்தி போகாதபடி அலைகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது என்றால் அலைகளில் மோதி எந்த உணர்வின் வீரியமோ அதிலே தான் மூழ்க நேரும். அவை இப்படி அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய மோதல் எத்தனை அலைகள் வருவதிலிருந்து நாம் பிறவியில்லா நிலை என்ற நிலையை அடைவதை கருத்திலே வைத்து நாம் செயல்பட வேண்டும். அருள் உணர்வுகளை பெற வேண்டும் என்று அதை நாம் வலுப்படுத்தினோம் என்றால் சிந்திக்கும் ஆற்றலும் மனபலமும் உணர்வின் ஆற்றலும் கிடைக்கும். குருநாதர் என்னை பல இன்னல்கள் படச் செய்தார். அதையெல்லாம் உன்னை என்ன செய்கின்றது, எதன் உணர்வு உனக்குள் வந்து உன்னை இயக்குகின்றது என்பதை சில இடங்களுக்கு அழைத்து சென்று இந்த பச்சிலை பேசுமாடா என்று கேட்பார். அவர் சொன்னபடி நுகர்ந்தால், கசப்பாக இருந்தால் ஐய என்பேன், காரமாக இருந்தால் சா என்பேன். அப்பொழுது எது பேசுகின்றது என்று கேட்பார். நீ பேசவில்லை, உன் உயிரின் உணர்வுக்குள் நான் கொடுத்த அந்த உணர்வின் சத்து, நீ நுகர்ந்த அந்த உணர்வின் சத்து, அதிலே பட்ட சுவையின் உணர்ச்சிகள் தான் உன்னை இயக்குகின்றது. அந்த சுவையின் உணர்வை நீ நுகர்ந்தது உணர்வின் வழியாக உன்னை இயக்குகின்றது. ஆகவே அது நீ அல்ல, நுகரும் உணர்வுதான் இயக்கமாகின்றது. அதன் உணர்வே உடலாக உனக்குள் மாறுகின்றது. அது தன்னை வளர்க்க அந்த உடலுக்குள் அது உருவாகின்றது. ஆகவே தீமைகளை நீக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாம் எதை சுவாசிக்கின்றோமோ அவர் காற்றிற்குள் அழைத்து சென்று பச்சிலைகளை அந்த மனங்களை நுகரும்படி செய்து அதற்கொப்ப ஒளிகள் எழும்பும் பொழுது அது நீ அல்ல, நீ நுகர்ந்த உணர்வு என்று சொல்வது கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் முதல்ல சொன்னது கொண்டு வெறுப்பு அலை, வேதனை அலை, சங்கட அலை, சலிப்பு அலை, இப்படி கோப அலை, எத்தனையோ அலைகள் நம் மீது வந்து மோதுகின்றதால் அந்த உணர்வு தான் நமக்குள் இயக்க சக்தியாக தீமைகளாக இயக்குகின்றதை தவிர நாம் அல்ல. ஆகவே தீமை என்ற நிலையோ அதீத ஆசை என்ற நிலையோ இருளான நிலை என்று இப்படி வரப்படும் பொழுது அதையெல்லாமே நாம் அப்பொழுது தவிர்த்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அதை எடுத்து பழகுதல் வேண்டும்.
என்றால் அந்தந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அதை மடக்கிவிட்டு துருவ நட்சத்திரத்தினுடன் நாம் சுவாசித்தோம் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சரியான உபாயத்தை அது காட்டும். அந்த உபாயத்தை காட்டுவதற்குத்தான் உங்களுக்குள் இதை ஆழமாக பதிவு செய்கின்றேன். துருவ நட்சத்திரத்தின் உணவை துடுப்பாக பயன்படுத்துங்கள் என்று சொல்கின்றேன். உங்களை துருவ நட்சத்திரத்தோட ஆயுள் கால மெம்பராகவும் இணைக்கின்றேன். ஆகவே அமைதிப்படுத்தி அந்த ஞானத்தின் நிலையில் கொண்டு சிந்தித்து செயல்படும் நிலையில் அதை நீங்கள் சுவாசித்தால் பொருளறிந்து செயல்படும் தன்மை பெறுவீர்கள். உண்மையின் உணவை அறியும் ஆற்றல்கள் உங்களுக்குள் வளரும். துருவ நட்சத்திரத்தின் உணவாகவே அடிக்கடி எடுத்து பழகுதல் வேண்டும். தங்கத்திலே திரவகத்தை ஊற்றினோம் என்றால் செம்பு பித்தளை தங்கத்திலே கலந்தது எப்படி ஆவியாக மாறுகின்றதோ அதை போன்ற நிலைகள் நமக்குள் கலக்கமோ வேகமோ வேதனையோ வெறுப்போ இதை போன்ற நிலைகளை துருவ நட்சத்திரத்தினுள்ளவர்கள் மாற்றி அமைத்துவிடும். என்றால் எல்லாமே ஆசையினால் வருவதுதான். ஆசையின் உணர்வுகள் நாம் எண்ணியது தடைப்பட்டால் வேதனை வருகின்றது. வேதனை என்று வரும்பொழுது சிந்தனை குறைந்தால் கோபம் வருகின்றது. கோபம் என்று வந்துவிட்டால் அடித்து நொறுக்கும் உணர்வே வெறி உணர்வாக தாக்கும் உணர்வாக செயல்படும். இது என்ன என்று உதறித்தள்ளும் உணர்வைத்தான் நமக்குள் உருவாக்கும். ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் இதுபோன்று எத்தனையோ அல்லல் படும் நிலைகள் வேதனை என்ற நிலைகள் வரும். அத்தகைய சந்தர்ப்பங்கள் சிந்திக்கும் தன்மை இழக்கப்பட்டு உணரின் இயக்கங்களை முதலில் சொன்னது போன்று சுவாசித்த உணரின் இயக்கமாக மாற்றிவிடுகின்றது. அது மட்டுமல்ல, உலகிலெங்கிலும் தீவிரவாதங்களும் எத்தனை விஷத்தன்மையான உலகளும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அதுவும் நமக்குள் பதிவாகி இருக்கின்றது. இதையெல்லாம் நம்மை அதன் தீமை நிலைகளுக்கு அழைத்து சென்று விடுகின்றது. ஆகவே தீமையை நீக்கிய அந்த மெய்ஞானிகள் உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். எப்பொழுதெல்லாம் உணர்ச்சிகள் மாறுகின்றதோ, உணர்வுகள் மாறுகின்றதோ, செயல்கள் மாறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த அருள் உணர்வை நுகர்ந்தோம் என்றால் அது நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த மாற்றத்தை அடக்க என்ன செய்ய வேண்டும்? துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று அந்த நிமிடமே உடலுக்குள் அதை செலுத்த வேண்டும். இதன் வழி செய்தால் நமக்குள் ஏற்பட்ட அந்த கலக்க நிலைகளை, தீமையான நிலைகளை மாற்றும். அடுத்து இதை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று தெளிவான சிந்தனையும் வரும். ஆகவே அந்த அடிப்படையில் உங்களுக்கு வர வேண்டும் என்றுதான் உபதேசங்களை கொடுப்பது. ஆகவே உங்களை நீங்கள் நம்பி பழகுங்கள். நான் செய்து கொடுப்பேன் என்றால் நான் செய்து கொடுக்கும் நிலையில் அல்ல. உங்கள் உயிர்தான் பார்ப்பது கேட்பது நுகர்வது அனைத்தையும் முதலில் சொன்னது போன்று நுகர்ந்த உணர்வின் இயக்கமாக இயக்குகின்றது. ஆகவே புருவ மத்தியிலே துருவ நட்சத்திரத்துடன் நாம் இயக்க சக்தியாக அதை சுவாசித்தோம் என்றால் உயிர் அதன் உணர்வின் இயக்கமாக நம்மை இயக்கி அதன் செயலாக நம்மை மாற்றி நம்மை துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இணைந்து வாழச் செய்யும். அந்த துருவ நட்சத்திரத்தோடு என்றும் இணைந்து வாழ்வதற்குத்தான் குருநார் எம்மை எப்படி நெறிப்படுத்தினாரோ அதே வழியிலே உங்களுக்கும் துருவ நட்சத்திரத்தினர்களை பதிவு செய்து உங்களை துருவ நட்சத்திரத்திற்கே அழைத்துச் செல்கிறேன் என்று குரு இதிலே உணர்த்துகின்றார்கள்.